ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்து ஒரு 10 டேஸில் தீபாவளி வர இருக்குது இல்லைங்களா? அதனால் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளியில் நகை சீட்டு போட்டு நகை வாங்குவாங்க. சிலர் பார்த்திங்க அப்படின்னா நகை சீட்டு போடாமல் கையில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து நகை வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலருக்கு வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஆகும், 1 கிராம் வாங்கணுன்னா எவ்வளோ ஆகும், அதே வந்து 1 பவுன் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கால்குலேஷன் தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து 1 கிராமில் இருந்து 1 பவுன் வரைக்கும் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும், அந்த கால்குலேஷனை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த கால்குலேஷனை ஒரு முறை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ஆகும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நான் சொன்ன மாதிரி தீபாவளியில் வந்து தங்கம் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து கால்குலேஷனோட பார்க்க போகிறோம். இப்போ கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது கூட கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏதாவது வேரியேஷன் இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷனாக மாற்றிக்கோங்க. ஆனால் என்ன தான் வந்து கோல்டோட ரேட் நாளுக்கு நாள் ஏறுது அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பொருளோட தங்கத்தோட மதிப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 15 டேஸ் பிஃபோர் வந்து இருந்ததுக்கும் இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி நான் வாங்கினது. இது வந்து நிறைய வீடியோஸில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து இந்த 1 கிராம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு 6 மந்த் பிஃபோர் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா செய்கூலி சேதாரம், வேஸ்டேஜ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு இதோட விலை வந்து இப்போதைக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது அதுதான் நம்மளுக்கு லாபம். அதனால் கையில் யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். அதனால் பொருளோட மதிப்பு பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இதில் வாங்குறதுனால சிலர் சொல்லுவாங்க செய்கூலி சேதாரம், வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி இதெல்லாம் கொடுக்குறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து செலவுகளுக்காக எவ்வளவோ பண்ணுறோம். இந்த சேமிப்புக்காக நம்ம வந்து ஒரு 100, 200 செலவு பண்ணுறதுல தவறே கிடையாது. அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பண்ணுங்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நான் இந்த இடத்த மூலமாக நான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பார்க்குற வியூவர்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னா வந்து வருமானமே போதுமானதாக இல்லை, இதில் வந்து நாங்கள் எப்படி தங்கம் வாங்குறது, எங்களால் ஒரு குண்டுமணி கூட வாங்க முடியல அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். பட் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியாது. நம்ம வந்து நம்மளாலேயும் தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் தங்கம் வாங்கிட முடியும். இப்போ வந்து கோல்டு ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்து 7241 ரூபா. இது பார்த்திங்கன்னா 19/10/24 அன்னைக்கு அதை எடுத்திருக்கேன். பட் நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போதே கூட சேஞ்சஸ் இருந்திருக்கலாம். சப்போஸ் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவே வந்து இந்த மாதிரி கோல்டு காயினாக வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ 1 கிராமுக்கு வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போ கோல்டு காயின்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது 1.5 கிராம்லேருந்து 4% வரைக்கும் கடையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேஸ்டேஜ் வந்து போடுறதா சொல்கிறாங்க. பட் வந்து எங்கே உங்களுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக எங்கே வாங்குறீங்களோ அங்கே வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா அதில் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா 27ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 27லேருந்து 31ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ்க்கு வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. யாரெல்லாம் வந்து ஜிஆர்டியில் வாங்குறீங்களோ அங்கே வந்து கோல்டு காயின் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வாங்குங்க. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த வந்து லாபமாக இருக்கும். அதே ஜுவல்லரியாக வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 5% எடுத்து மேக்ஸிமம் வந்து 30% வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ வந்து நம்ம வந்து 1 கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத கால்குலேஷன் பார்த்துடலாம். இப்போ வந்து 1 கிராம் பார்த்தீங்கன்னா 7249 ரூபா. இது வந்து இன்க்ரீஸும் ஆகலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வேஸ்டேஜ் எப்படி கணக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 100க்கு 3 ரூபா நம்ம கொடுக்கணும். இதுதான் கால்குலேஷன். நீங்கள் இதே மாதிரி உங்களோட கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள், டக்குன்னு உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 100க்கு 3 ரூபா நம்ம கொடுக்கணும். அப்போது 7241 ரூபாய்க்கு நம்ம எவ்வளோ ஆட் பண்ணி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 217 ரூபா 23 பைசா வருது. இப்போது 217 ரூபா 23 பைசா நம்மளுக்கு வருது இல்லைங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்போவுமே நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா பைசா வந்து கணக்கீடு கிடையாது. அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நம்ம கூடுதலாக எவ்வளோ கொடுக்கணும்னா 217 ரூபா. இப்போ நம்ம கூடுதல் பார்த்திங்கன்னா 7241 ரூபா பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட்டு, 217 ரூபா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ். அப்போ 7458 ரூபா. இப்போ இந்த 7458 ரூபாய்க்கு நம்ம இந்த 1 கிராம் கோல்டை வாங்கிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து வரி கட்டணும், கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும், ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக 3% கட்டணும். அப்போ இந்த 3% எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 3 ரூபா கொடுக்கணும். அப்போது இங்கே ஒரு டோட்டல்
டோட்டல் வந்திருக்கு இல்லைங்களா, இந்த டோட்டலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3% கொடுக்க போகிறோம். அப்போ இப்போ என்ன பண்ணணும்னா 100க்கு 3 ரூபா இன்ட்டு 7458 ரூபா. அப்போ இங்கே எவ்வளோ வருதுன்னா 223 ரூபா புள்ளி 74 பைசா வருது. இதையே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நம்ம வந்து 224 ரூபா வருது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே வந்து 5க்கு மேலே வந்துச்சுன்னா 1 ரூபா கூட்டிக்கணும். அப்போ 224 ரூபா. இப்போ தான் நம்ம 1 கிராம் வாங்குறதுக்கான அமௌண்ட்டை கரெக்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ 7458 ரூபா இந்த 224 என்னதுங்க 224 நம்மளுக்கு வந்து என்னதுன்னா ஜிஎஸ்டி இதை சேர்த்தோன்னா 7682 ரூபா. அப்போது நம்ம பார்த்தீங்கன்னா 1 கிராம் வாங்குறதுக்கு கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது, 7241 ரூபா தான் வருது. நம்ம வந்து கோல்டோட ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 7241 ரூபா. ஆனால் இங்கே எவ்வளோ கொடுக்குறோன்னு பாருங்கள், 7682 ரூபா. இப்போது 1 கிராம் வாங்குறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்குன்னா 441 ரூபா நம்ம வந்து கூடுதலாக கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த கால்குலேஷனை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ கோல்டு ரேட்டு என்ன தான் மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான இந்த விஷயம் 2 விஷயமும் நம்ம பண்ணிக்கணும். அதாவது வேஸ்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ், ஜிஎஸ்டி எவ்வளோ பர்சன்டேஜ். இந்த ஜிஎஸ்டிங்கிறது மாறுறதில்லை, இப்போதைய வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3% தான். அதனால் இந்த கால்குலேஷன் வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து வேஸ்டேஜை போட்டுட்டு அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்போது நம்ம வந்து ஒரு கிராம் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 1 பவுன் வாங்குறதுக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 1 பவுன் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேஷனில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 பவுன் 1 கிராம் வந்து 7241 ரூபா நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்போ 1 பவுனுங்கிறது 8 கிராம். 8 கிராம்னா 8ஆல் நம்ம பெருக்கிக்கணும், 7241 ரூபா. அப்போது தங்கத்துக்கு மட்டும் நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னா 57,928 ரூபா. இப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வருதுங்க, இது ரவுண்டாக பண்ணோன்னா 58,000 வருது. அப்போ 1 பவுன் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுங்க, தங்கம் மட்டும் இந்த கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 58,000 வருது. இதுவே நம்ம ஜுவல்லரியாக வாங்குகிறோம் அப்படின்னா நகையாக வாங்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 1 பவுன் செயின் வாங்குறோம். 1 பவுன் செயின்னா கொஞ்சம் நியூ டிசைனாக வாங்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு 1 பவுனில் நம்ம வந்து கைக்கோ அல்லது வந்து நெக்வேரோ வந்து நம்ம வாங்குவோம். அப்போ டிசைன் வந்து கொஞ்சம் நியூ டிசைனாக தான் வாங்குவோம். அப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான், அதாவது வேஸ்டேஜ் வந்து கூடுதலாக தான் இருக்கும். நான் வந்து 8 கிராம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோங்க, 1 பவுனுக்கு 57,928 ரூபா கோல்டுக்கு மட்டும் நம்ம பே பண்ண போகிறோம். இப்போ வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வேஸ்டேஜ் வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 10% எடுத்திருக்கேன். இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நான் கொடுத்துருக்குறேன். சில இதுக்கு வந்து 19%, 20%, 30% இருக்குது. நான் வந்து கால்குலேஷனுக்காக ஈஸியாக இருக்கட்டும் 10% எடுத்திருக்கேன். இப்போ வந்து அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறோம், 100க்கு 10 ரூபா, 100 ரூபா வருதுன்னா நம்ம 10 ரூபா உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்க, வேஸ்டேஜுக்கு கொடுக்கணும். இந்த வேஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஜுவல் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த ஜுவல் வந்து பண்ணும்பொழுது வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த தங்கத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து அது கொடுத்து தான் ஆகணும். நம்ம வந்து நகையாக அணிஞ்சிக்கிறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அதை கொடுக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இப்போ 100க்கு 10 ரூபா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா 57,928 ரூபாய்க்கு நம்ம வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5,792 ரூபா புள்ளி 80 பைசா வருது. அப்போது நம்ம வந்து கூடுதலாக எவ்வளோ கொடுக்க போகிறோம், வேஸ்டேஜோடு சேர்த்து 57,928 ரூபா ப்ளஸ் வந்து 5,793 ரூபா. ஏன்னா இது 8ன்னு வந்துருச்சு, அதனால் 1 ரூபா கூடுதல் பண்ணணும்னா 93 ரூபா. அப்போ 63,721 ரூபா. இதை மட்டும் கொடுத்தா நம்மளால் தங்கம் வாங்கிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதுக்கான ஜிஎஸ்டி நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ 100க்கு 3 ரூபா அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும். 63,721 ரூபாய்க்கு 1,911 ரூபா புள்ளி 63 பைசா வருது. இதையும் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா கூடுதலாக இப்போ தான் நம்ம வந்து 1 பவுன் வாங்குறதுக்கு அமௌண்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். 63,721 ரூபா. அப்புறம் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 1,911 ரூபா இருக்குது. இங்கே 6ன்னு வந்ததுனால 1 ரூபா கூடுதல், அப்போ 12 ரூபா. அப்போ 65,633 ரூபா நம்ம கொடுத்தா தான் 1 பவுன் நம்மளால் வாங்க முடியும். இப்போ இதோட வித்தியாசம் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். காயினாக வாங்கும்போது நம்மளுக்கு என்ன லாபம், அதுவே நகையாக வாங்கும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 1 பவுன் வந்து கோல்டுக்கு 57,928 ரூபா கொடுத்தா போதும். அதையே நீங்கள் நகையாக வாங்கும்போது 65,633 ரூபா வருது. இப்போ இதுக்கு 2க்கும் வித்தியாசம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக 7,705 ரூபா கொடுக்குறோம். அப்போ அது 10%னாவே நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குங்க, 7,705 ரூபா நம்ம கொடுக்கணும். அதுவே நீங்கள் வந்து வேஸ்டேஜ் வந்து 10%ங்கிறத 20%ல் உள்ள நகை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 20%ல் இருக்கிற நகை வாங்குறீங்க அல்லது 22%ல் வாங்குறீங்கன்னா இதை வந்து அப்படியே டபுளாக கொடுக்கணும். இப்போ 20%னா நம்ம வந்து 1 பவுன் நகை வாங்குறதுக்கு என்ன பண்ணணுங்க, 7,000
705 அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அமௌண்ட் வரும். இன்னும் ஒரு ரூ. 5 ரூ. 6 அந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வரும். அதே அமௌண்ட் இங்கேயும் வரும். 10% வாங்குறதுக்கு இந்த அமௌண்ட்டுனா 20% வாங்கும்போது கண்டிப்பாக இது வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம வந்து வாங்கும்பொழுது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நகை வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து நகை வாங்குங்க. அதுவும் நகை சீட்டு போட்டு வாங்குங்க. எங்கே வந்து உங்களுக்கு வந்து 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ கொடுக்குறாங்களோ அந்த கடையாக பார்த்து வாங்குங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கும். இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காயின் வாங்குறது பெஸ்ட்டு. நிறைய பேர் டிஜிகோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வந்து நம்மளுடைய எமர்ஜென்சிக்கு இதுதான் கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். டிஜிகோல்டில் அன்றைக்கி வந்து ஆப் ஒர்க் பண்ணலை, ஃபோன் ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. அதனால் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி வைக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா. பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி எப்படி வந்து ஒரு தங்க நம்ம வந்து வாங்கும் பொழுது கால்குலேஷன் வந்து எப்படி நகைக்கு போடுறாங்க, காயினுக்கு போடுறாங்க அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலை பார்க்குறவங்க நிறைய பேர் 1 கிராம் வாங்க எவ்வளவு ஆகும், அதே 1 பவுன் வாங்க எவ்வளவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த கால்குலேஷனை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.